யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போகும்போது அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணும்படி அமலேக்கு அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களோடு கூட இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்காக தேவனிடத்திலே தன்னுடைய கைகளை உயர்த்தி ஜெபித்தான். அவன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும்போது இஸ்ரவேலர் ஜெயம் பெற்றார்கள். ஆனால் அவன் கைகளை தாழ போடும்போது, மோசே கைகளை தாழ போடும்போது அமலேக்கு இஸ்ரவேலரை மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் ஜெயங்கொள்ளும்படிக்கு, அமலேக்கரை மேற்கொள்ளும்படிக்கு மோசேயின் கைகள் ஒரே நிலையிலே, உயர்த்தப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயினுடைய கைகளை ஆரோனும் ஊரும் அதை தாங்கி பிடித்தார்கள். அப்பொழுது மோசேயின் கைகள் தேவனை நோக்கி உயர்ந்து நிலையாயிருந்தது. அப்பொழுது யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினாலே முறியடித்தான். இஸ்ரவேலர் ஜெயம் பெற்றனர். தேவ ஜனங்கள் ஒரு ஜெய ஜீவியத்தை செய்ய வேண்டுமானால் அந்த தேவ ஜனங்களுடைய ஊழியக்காரர் உற்சாகமாய் ஊழிய செய்வர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் அவர்கள் சோர்வுகள் வரும்போது உடனிருக்கிற தேவ ஜனங்கள் அந்த ஊழியக்காரரை தாங்கி பலப்படுத்தும் போது அந்த ஊழியக்காரர் தன்னுடைய தரிசனத்தில் உறுதியாய் நின்று ஊழியத்தை உற்சாகமாய் செய்வார். அப்பொழுது தேவ ஜனங்கள் ஜெயமாய் தங்கள் ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள் ஓடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆமென்.